இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து இறால் குழம்பு வைக்க போகிறேங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இறால் ஃபுல்லாக இந்த குடல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புளி இந்தளவு புளி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்தளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணிக்குவோம். தூளுக்கு வந்து நம்ம கலந்த தூள் இது போட்டுக்கலாங்க. ஓகே, நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க. இதுக்கு வந்து நான் பூண்டு மிளகு மட்டும் கொஞ்சம் தட்டி வச்சுக்குவேங்க, அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு மிளகெல்லாம் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் இறாலை போட்டு எப்போதுமே குழம்பு வறுவல் எது வச்சாலும் இறாலை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடணுங்க. அப்போ தான் அந்த நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுலேருந்து தண்ணி வரும். இறால் போட்டு நம்ம வதக்கையில் அதுலேருந்து தண்ணி விடுங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா நான் அதுலேயே தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் கலந்த தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியெலாம் வற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டுறணும். இறால் வந்து வெந்துருச்சா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சோன்னு நான் இன்றைக்கி மொச்சப்பயிறு போட்டு வேக வச்சுருந்தேங்க. அதையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வீடியோஸில் ஒரு இறால் குழம்பு போட்டிருப்பேங்க, அதையும் போய் பாருங்கள். அதில் நான் சுரக்காய் தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேங்க. இது வந்து இன்றைக்கி இறால் சரி மொச்சை இருந்துச்சு, சரி நான் அது போட்டு வைக்கலாமேன்ட்டு அதையும் போட்டு செஞ்சுருந்தேங்க. புளி நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொதித்து நல்லா இறால் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஒரு முடி திருவி அதில் கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா இறால்லாம் வெந்து புளி கரைச்சல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இதை தேங்காய் பாலை ஊற்றிடணுங்க. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நான் சுவையான இறால் குழம்பு ரெடி பண்ணிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.